கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அலைச்சலும் அசதியும் என்று நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அலைஞ்சு அசதியாகி உக்காந்துட்டாங்க. ஒருவேளை நீ உன் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய ஃபீஸுக்காக நீ அலைந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உனக்கு வர வேண்டிய பென்ஷன் இல்லாட்டி உனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்டுக்காக நீ அலைந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அலைஞ்சு அசதியா இருக்கிற உனக்கு இந்த மாதம் நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நீங்க மறக்காம எனக்கு சாட்சிகள் எழுதி அனுப்புகிற ஒரு நாளா இது மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 56ல் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு யாரு எதுக்காக எத்தனை முறை உன்னை வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய விட்டாங்க, உன்னை வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் அலைய விட்டாங்கன்னு நீ மறந்திருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் எண்ணி வச்சிருக்கிறாராம். என் பிள்ளைய யாரெல்லாம் அலைய விட்டாங்கன்னு, உன்னை அலைய விட்டாங்கல்ல, எண்ணி உன் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதத்தை அவர் உனக்கு செய்ய போகிறார். எண்ணி முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எதுக்காக அலைகிறோன்னு பைபிளில் எழுதியிருக்கு. சங்கீதம் 107 அதனுடைய 5வது வசனம், பசிக்காகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லை பிரதர், வருமானத்துக்கே வழி இல்லை பிரதர், என்ன பண்ண போறேன்னு சொல்லி பசிக்குதுன்னு நிறைய பேர் அலைஞ்சு திரிகிறாங்களா? உனக்கு வேண்டிய ஆகாரத்தை, உனக்கு வேண்டிய வருமானத்தை கர்த்தர் தருவா. 2வது, தாகமாக அலைகிறாங்களா? இது எனக்கு கிடைக்காதா, இது எனக்கு நிறைவேறாதா, இது எனக்கு இந்த மாதம் முடிஞ்சிடாதான்னு நினைக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தாகத்தை நான் தீர்ப்பேன். 3வது சொல்றாங்க, ஆத்துமா தோய்ந்தவர்களாய், ஒரு பலனே இல்லை, அதான் ரொம்ப டயர்டாகி அப்படி உக்காந்த மாதிரி இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு மேலே நடக்க பலன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் இயேசு அற்புதத்தை செய்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் பேசி கொண்டிருக்கிற நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. அலைந்து கொண்டு அசதியாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.